ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கேமராவில் ஷூட் பண்ணாமல் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு விண்டு மில் மாற்ற அந்த க்ரேனை வந்து ட்ரோனில் வந்து ஷூட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என் பின்னாடி தெரியுதா உங்களுக்கு, இதுதான் வந்துட்டு அந்த க்ரேனு. ஸோ இது வந்து 900 டன்னு க்ரேனு, XCMGயோடது. ஸோ இந்த க்ரேனில் வந்துட்டு என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்குது, இந்த க்ரேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா. மெகா மிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிகிட்டே வந்து இந்த வீடியோ வந்து பேசுகிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக்கோ இல்லை ஏதாச்சும் தப்பு விட்டுருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல்லாட்டினாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரீலாக கன்வெர்ட் பண்ணி வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த XCMGயோட ஒரு 900 டன்னோட க்ரேனு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 400 டன் க்ரேன் வந்து பார்த்துருந்தோம். எங்கே நம்ம சென்னையோட மெட்ரோவில் ஓடிட்டு இருந்துச்சுல அந்த க்ரேன் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருந்துச்சு. இன்னும் 400 டன்னு இவ்வளோ பெரிய க்ரேனாக இருக்கே அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை சொன்னோன்னே இதுவும் பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்க்குறதுக்கு வந்துட்டு என்னடா நார்மல் ஒரு வண்டி மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு எனக்கும். ஸோ இதில் முக்கியமான அட்வான்டேஜ் வந்து என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த விண்டு மில்லு, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 மீட்ரு. இப்போ இந்த க்ரேனு சிங்கிள், அதாவது அது மெயின் பூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 105 மீட்ரு வரைக்கும் அதோட ஹைட் வந்து இருக்குது. அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்ரு வந்து ஹைட்டாக தான் இருக்குது. எல்லாமே தூக்கி அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரெக்கை இப்போ தூக்குறாங்கல்ல, ஸோ இந்த ரெக்கை தூக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு 30 டன்னு 40 டன் வந்து இருக்கும். ஸோ அதையும் ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு 15ல் இருந்து 20 நிமிஷம் அதிகபட்சம் நான் பார்த்ததுலேயே அதை டக்குன்னு வந்து தூக்கி மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த க்ரேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜிப்போ அது எதுவுமே இல்லாமல் மெயின் பூமில் மட்டும்தான் போட்டிருக்கு. இந்த ஒரு க்ரேன்லேயே கிட்டத்தட்ட 3 வேரியன்ட்ஸ் வந்து XCMGயில் இருக்குது. ஸோ அவங்க வந்து சூப்பர் லிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைட் ரொம்ப ஹைட்டாக தூக்குறப்ப, இந்த காற்றடிக்கிற இடமா போகிறப்ப, ஸோ அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். அதுக்கு தான் மேக்ஸிமம் இந்த சூப்பர் லிஃப்ட் வந்து போடுறாங்க. இன்னொன்று வந்து ஓவர் வெயிட் தூக்கும்போது அந்த பூமில் வந்து எல்லா வெயிட்டும் வந்து போகக்கூடாது, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவிலில் இருக்கேன். உங்களுக்கு சுற்றி பார்த்தாலே தெரியும், நிறையா இந்த மாதிரி விண்டுமில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது. நான் நிறைய தடவை வந்து போயிருக்கேன். பட் ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, எப்படி மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரேன் பற்றி நான் சொல்ல போனோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி XCMGயோட 900 டன் க்ரேனு, வெயிட்டும் அதே மாதிரி லிஃப்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது 105 மீட்டர் சொன்னோன்னா, ஸோ இதுலேயுமே நம்ம ஜிப்பு வந்து எக்ஸ்ட்ராவே மாட்டிக்கலாம். அதிகபட்சம் போச்சு அப்படின்னா 160 மீட்ரு வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறத விட ஒரு 55 மீட்ரு வந்து அதிகமாகவே வந்து நம்ம ஜிப் மாட்டிக்கலாம். இன்னும் பெரிய டைப் ஆஃப் இந்த மாதிரி விண்மில்லோ இல்லை ஏதோ பாய்லரோ அதெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வெயிட் தூக்குது இல்லை இந்த க்ரேனு, இதோட இன்ஜின் பற்றி பார்க்கணும்ல. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள்க்கும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற அந்த க்ரேன் செட்டப் இருக்குல்ல அதுக்கும். இப்போ வெஹிக்கிள்குள்ள இன்ஜின் வந்துட்டு ஒன்று வந்து பென்ஸோட இன்ஜின், அதாவது டயம்லர் தயாரித்து பென்ஸோட இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 650லேருந்து 700 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, 3100 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட. இதே இது வந்து வீச்சா இன்ஜின் போனீங்க அப்படின்னா சேம் ஹார்ஸ் பவர், சேம் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஒரு 100 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து அதிகமாக இருக்கும் வீச்சா இன்ஜினில். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 600 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டி ஓடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 ஃபார்வர்ட் கியரும் 2 ரிவர்ஸ் கியரும் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இருக்குது. இதே இது அப்படியே நம்மளுக்கு அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் அந்த க்ரேன் பார்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வீச்சாவோட இன்ஜின் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவும் 6 சிலிண்டர் இன்ஜின் தான். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு 300 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 1200 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு, 300 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து வச்சிருக்காங்க. இந்த க்ரேனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஆக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க, 16 டயர்ஸ் வந்து இருக்குது. இந்த 8 ஆக்சில்லையுமே வண்டியில் ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு 4 ஆக்சில் இருக்குல்ல, அது எல்லாமே
திரும்பும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி ஃப்ரண்ட் வந்துட்டு ஒரு 30 டிகிரி திரும்புது அப்படின்னா, பின்னாடி வந்துட்டு ஒரு 25 டிகிரி திரும்பும். அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு 20 டிகிரி திரும்பும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி திரும்பும். சென்டர்ல ஒரே ஒரு ஆக்சில் மட்டும் தான் ஸ்டேபிளா இருக்கும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரைட் சைடு திரும்புனோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு நம்ம வால்வோ பஸ்ல பார்த்தோம்ல, அந்த கான்செப்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 20 மீட்டர் வந்து இருக்கும். ஸோ 20 மீட்டர் இருக்க வண்டி வந்து திரும்புறதுக்கு ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்து மூவபிளான ஆக்சில்ஸ் வந்து நெறையவே குடுத்துருக்காங்க. இந்த கிரேனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதோட வொர்க்கிங் ஸ்பீடு. வொர்க்கிங் ஸ்பீட் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நார்மலா இந்த வண்டி பார்க்குறீங்கல்ல, இதுலருந்து அந்த ஃப்ரண்ட் பூம் மட்டும் தூக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 130 செகண்ட். அதாவது 2லேருந்து 2 1/4 நிமிஷம் வரைக்கும் ஆகுமா. அது போக ஃபுல்லா இப்ப நீங்க பார்க்குறீங்களா 105 மீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா. இந்த 105 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 28 நிமிஷம் வந்து எடுத்துக்குது. அதாவது 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்து எடுத்துக்குது. இதே வந்து நம்ம பாதி ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 16 நிமிஷம் வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பூம் வந்து ரைஸ் ஆகுறதுக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, இந்த 360 டிகிரி இது சுத்தி 360 டிகிரி போகும்ல, ஒரு ரொட்டேஷனுக்கு எக்ஸாக்ட்டா 1 நிமிஷம் வந்து எடுத்துக்குது அப்படின்றாங்க. என்னதான் நம்மளுக்கு வந்து ரோட்ல நல்லா ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலும், இந்த மாரி வொர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப மெதுவா தான் இது வந்து ரன் ஆகும். அப்படி ஆனா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால வந்து ஒரு அசம்பாவிதம் இல்லாம வந்து ஒர்க் பண்ண முடியும். அதான் வந்து மெயின் விஷயமே. ஸோ அதே மாரி இந்த வெயிட் எல்லாம் தூக்குறாங்கல்ல, இதுக்கு வந்து கவுண்டர் வெயிட்ஸ் ரொம்பவே முக்கியம். நீங்க அந்த கிரேனுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் கலர்ல பெருசா தெரியுதா? அது வந்து கவுண்டர் வெயிட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னே ஒரு சார்ட் குடுக்குறாங்க. இந்த கிரேன்ல நீங்க இதோட ப்ரௌச்சர பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 40 பக்கம், 50 பக்கம், 60 பக்கம்ன்ற வரைக்கும் வெறும் ப்ரௌச்சர் மட்டுமே இருக்கும். நம்ம கார்ல பார்க்குற மாரி 4 பக்கமோ, 5 பக்கமோலாம் இருக்காது. 50, 60 பக்கம் குடுத்துருப்பாங்க. அந்த ப்ரௌச்சர்லயே எவ்ளோ டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து வெயிட்ட தூக்கிட்டு மூவ் பண்ணலாம், எவ்ளோ கவுண்டர் வெயிட்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி நெறைய விஷயம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த கவுண்டர் வெயிட்ஸ்க்கு வந்தோம் அப்டின்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா 5 இது தான் வச்சிருப்பாங்க. அதாவது 5 ரோ தான் வச்சிருப்பாங்க மேல பார்த்தீங்கன்னா. 2 சைடு பார்த்தோம்னா 10 தான் வச்சிருப்பாங்க. இத வந்து சார்ட்ல எப்படி குடுத்துருக்காங்க அப்டின்னா, இது வந்து 60 டன்னுக்குள்ள வந்து நீங்க லிஃப்ட் பண்றீங்க அப்டின்னா, ஏல 1, பில 2, சில 2 அப்படி குடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம 180 டன் வரைக்கும் வந்து போயிட்டோம் அப்டின்னா, கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா 38 வெயிட் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து 180 டன்னுக்கு வச்சீங்க அப்டின்னா, அத வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க ஒரு டன்னும் ஒரு செக்ஷனுக்கு ஏத்த மாரி ஒரு வெயிட்டு. ஸோ இந்த சார்ட்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா நான் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரேன்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் இப்ப வந்து இந்த சார்ட்ட பார்க்கும்போது எனக்கு புரியுது. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. இந்த சார்ட்ட பத்தி மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப தெளிவா உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன். ஸோ அதே மாரி இன்ச் பை இன்ச்சுக்கு வந்துட்டு சார்ட்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இவ்ளோ தூரம் குடுக்கும்போது நம்மளுக்கே ஒரு யோசனை வரும். ஏன்னா வந்து இது எல்லாமே ஹெவி வெயிட்ஸ் வந்து தூக்கி வைக்கிறனால, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு வந்து தப்பா போனாலும், அது பெரிய இழப்புக்கு வந்து வழிவகுக்கும். இப்ப நீங்க பார்க்குற இந்த மொத்த செட்டப் இருக்குல்ல, இந்த கிரேன் செட்டப்பு இது எல்லாமே சேர்த்தே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 30-40 க்ரோர்ஸ் வரைக்கும் வரும். இதுல வந்து நீங்க விண்ட் மில் ஏதாச்சும் ஆச்சுனாலும், அது ஒரு 20 க்ரோர்ஸ் போயிரும். ஸோ இந்த கிரேன்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏறத்தாழ ஒரு 15லருந்து 18 கோடி ரூபா வரும். நான் வந்து இதுவரைக்கும் இந்த லாரி இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லேக்ஸ் வந்து பெருசா இருந்துச்சு. 50 லேக்ஸோ, 60 லேக்ஸ், 70 லேக்ஸ்ன்ற பெருசா இருந்துச்சு. இங்க வந்துட்டு நம்ம கிரேன் வந்து ஸ்டார்ட்டிங் ரேட்டே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பெரிய கிராவலர் கிரேனோ, இல்லாட்டினா இந்த மாரி பெரிய ஆல்டர்னேட் கிரேனோ பார்க்கும்போது, மினிமமே வந்து அவங்க 3 க்ரோர்ஸ், 4 க்ரோர்ஸ்ன்றாங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்ளோ தூரம், எவ்ளோ பிரைஸ்க்கு வந்து நம்ம கிரேன்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம வந்து ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நீங்க இன்னொரு விஷயம் யோசிக்கலாம். எப்படி இந்த கிரேன வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி. இந்த பூம் இருக்குல்ல 17.9 மீட்டர். இந்த பூம மட்டும் நம்ம தனியா எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்க்குற கவுண்டர் வெயிட்ஸ் எல்லாமே தனியா எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல பக்கத்துல தான் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. இதோட அப்படியே சேர்த்து மூவ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு ட்ரெய்லர்ஸ்ல வச்சு மூவ் பண்றது தான் பெஸ்ட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்டர் வெயிட்ஸ் வேற வழியே இல்ல. ஏன்னா கவுண்டர் வெயிட்ஸ் வச்சு நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்துக்கு இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, கவுண்டர் வெயிட்ஸ மட்டும் நீங்க பார்க்குற அந்த குட்டியா 2 ட்ரெய்லர் தெரியுதா? அந்த ட்ரெய்லர்ல வச்சு வந்து மூவ் பண்றாங்க. மத்தபடி இந்த வண்டி பக்கத்துல தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஸோ கிரேன் பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 டூ 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள மட்டும் தான் இந்த மாதிரி நெறைய விஷயம் வந்து அவங்க வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதிக தூரம் வந்து டிராவல் பண்ணல. சப்போஸ் அதிக தூரம் டிராவல்
பண்ற பட்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த மேல பார்க்குற அந்த பூம தனியாவும், அப்புறம் அந்த கேபினு இது எல்லாமே வந்து பிரிச்சு வச்சு, வெறும் கீழ பார்க்குற அந்த வண்டி மட்டும் தான் ஓடுமே தவிர, மத்த எதுவுமே மேல இருக்காது. அசெம்பிள் பண்ற மாரி தான் வைக்கிறாங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டைம் எனக்கும் ரொம்பவே புதுசா இருந்துச்சு. உங்களுக்கும் பார்க்குற உங்களுக்கும் புதுசா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய தூரம் ட்ராவல் பண்ணி, நெறைய பெர்மிஷன தாண்டி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாரி நெறைய கிரேன்ஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு போயி இதே மாரி ட்ரோன்ல ஷூட் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். மெகா மிஷின்ஸ்.